அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் போலீசாரின் தடையை மீறி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை வாகனத்தில் ஏற்ற முடியாமல் போலீசார் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் போலீசாரின் வாகனத்தில் ஏற மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மும்மொழிக்கு ஆதரவாக பாமர மக்கள் தாமாக வந்து கையெழுத்திடுகிறார்கள் என்றும் தமிழிசை அப்போது குறிப்பிட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது வருகை தந்திருக்கின்றார். அவரை கைது செய்வதற்காக காவல்துறை வாகனத்தோடு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாகனத்தில் ஏற மறுத்து தொடர்ந்து கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார். எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடக்காமல் கையெழுத்து இயக்கமாகவே இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும், எனவே அதை அனுமதிக்க வேண்டும் என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் தாங்கள் வரிசையில் சென்று ஒவ்வொரு வணிக நிறுவனமாக விருப்பம் இருப்பவர்களிடம் கையெழுத்து வாங்குவதை காவல்துறையினர் தடுக்கக்கூடாது என்று தமிழிசை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் வாகனத்தில் ஏறுவதற்கு மறுப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக அவர் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். வரிசையில் சென்று கையெழுத்து பெறுவதற்காவது அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர் சொன்னாலும் கூட பெண் காவலர்கள் சுற்றி வளைத்து தற்பொழுது தமிழிசையை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் காவல் உயர் அதிகாரிகளான உதவி ஆணையர், துணை ஆணையர் உள்ளிட்டவர்களும் தமிழிசை சவுந்தரராஜனிடம் இன்று கையெழுத்து இயக்கம் வேண்டாம், அனுமதி பெற்றுவிட்டு மற்றொரு நாளில் கையெழுத்து இயக்கம் நடத்துங்கள், நாங்களே பாதுகாப்பு தருகின்றோம் என்று கூறிய பிறகும் கூட இன்றே கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம் என்றும், தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி கையெழுத்துக்களை பெறுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கையெழுத்து இயக்கத்தை நடத்தியே தீர்வோம் என்று அவர் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். காவல்துறையினருடைய சமரச பேச்சுவார்த்தை பலனளிக்காத நிலையில் கைதாகி வண்டியில் ஏறுவதற்கும் அவர் மறுப்பு தெரிவித்து வருகின்றார். தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் கூறக்கூடிய அந்த நிபந்தனைகளையும் ஏற்காமல் கையெழுத்து இயக்கத்தில் நடத்தியே தீர்வோம் என்று அவர் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு.